Hello everyone, welcome back to my channel. If you are new here, my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இந்த ட்ரெடிஷனல் பட்டு பாவாடை மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். இந்த மேக்கப் லுக் வந்து எதுக்காக அப்படினா திருக்கார்த்திகைக்கான மேக்கப் லுக் தான் இது. இந்த மேக்கப் வந்து ரொம்ப சிம்பிள் and நம்ம வந்து லாஸ்ட் மினிட்ல கிளம்பினா எப்படி கிளம்புமோ அந்த மாதிரியான லுக் தான் வந்து இந்த மேக்கப் லுக். இந்த மேக்கப் லுக் வந்து ரொம்ப சிம்பிளான மேக்கப் லுக் and இந்த மேக்கப் போடுறதுக்கு நான் வந்து பெருசா எந்த டூல்ஸ்மே நான் வந்து யூஸ் பண்ணல. ஃபவுண்டேஷனை blend பண்றதுக்கு வந்து பிரஷோ இல்லடி பியூட்டி பிளெண்டரோ இல்லடி வந்து blush அப்ளை பண்றதுக்கு ஹைலைட்டருக்கு இந்த மாதிரி எதுக்குமே நான் வந்துட்டு எந்த டூல்ஸ்மே வந்து எடுக்கல. நான் கையாலே தான் வந்து எல்லா மேக்கப்பும் வந்து blend பண்ணி அப்ளை பண்ணி ஃபுல் மேக்கப்புமே நான் வந்து என்னோட ஃபிங்கர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐப்ரோஸ்க்கு மட்டும் தான் நான் வந்துட்டு ஐப்ரோ ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு டூல் மட்டும் தான் நான் இன்னைக்கு மேக்கப் லுக்லேயே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்க டூல். ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது வீடியோக்களை போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் டேக் மட்டும் சப்ஸ்கிரைப் அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய ஃபேஸையும் லிப்ஸையும் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு சூப்பராக வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து டைரெக்டாக மேக்கப் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஃபவுண்டேஷன் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து மேப்ளின் ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன். இதோட ஷேட் வந்து 310 சன் பீச். அதை வந்து கொஞ்சமாக என் கையில் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபேஸில் நான் வந்து டாட் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன். ஃபிங்கர்ஸில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய ஃபேஸில் வந்து எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ ஃபர்ஸ்ட்டு அங்கே நான் வந்துட்டு டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய கையாலே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மேக்கப் லுக்கில் நான் வந்துட்டு பியூட்டி பிளெண்டரோ ப்ரஷோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஃபுல் என்னோடய ஃபிங்கர்ஸால் மட்டும் தான் நான் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஏன் டார்க் ஸ்பாட்ஸில் மட்டும் வைக்க சொல்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்கே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல கவரேஜ் வந்து கிடச்சிடும். அண்ட் மீதி இருக்கிற இடத்துல நம்ம ஃபிங்கர்ஸில் எது வந்து லெஃப்டாக இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து அப்ளை பண்ணாலே போதும். ஒரு ஈவன் கவரேஜ் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி எனக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ ஃபர்ஸ்ட் அங்கெல்லாம் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். மீதி இடத்துல என்னுடைய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் வந்து லைட்டாக வந்து டேப் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈவனாக இருக்கும், நேச்சுரல் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். அண்ட் நெத்தியில் போடுறதுக்கு நான் வந்து ஃபவுண்டேஷனை வந்து ரொம்ப லைட்டாக தொட்டுட்டு அதை வந்து என்னுடைய நெத்தியில் வந்து டாட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். நல்லா ஈவன் அவுட் பண்ணி பிளெண்ட் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டே ஃபேஸில் டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபிங்கர்ஸால் பிளெண்ட் பண்ணால் அது வந்து கண்டிப்பாக பிளெண்ட் ஆகாது, திட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா என்னுடைய டார்க் சர்க்கிளையும் நான் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏர்ஸ்லேயும் நெக்லேயும் வந்து ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு மறக்கக்கூடாது. நான் வந்து ஏர்ஸ்லேயும் நெக்லேயும் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அங்கேயும் அதே மாதிரி செக்ஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பேச்சியாக தெரியக்கூடாது. இப்போ நான் அப்ளை பண்ணிவிட்டேன். நமக்கு வந்து ஒரு நல்ல கவரேஜ் வந்து கிடச்சிருக்கு ஃபிங்கர்ஸால் பிளெண்ட் பண்ணால் கூட. பேஸை வந்து காம்பேக்ட் பவுடர் வச்சு இப்போ நான் செட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து மேப்ளின் ஃபிட்மி காம்பேக்ட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இதோட ஷேடும் அகைன் வந்து 310 சன் பீச் தான். இதை அப்ளை பண்ணுறதுக்கு நான் வந்து அதிலே உள்ளே கொடுத்துருக்க ஒரு ஸ்பாஞ்ச் வந்து எடுத்துக்கிறேன். அதை வச்சுட்டு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் வந்து டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். போட்டு இழுக்கக்கூடாது. அப்படியே வந்து பவுடரை வந்து நம்ம ஸ்கின்குள்ளே போகிற மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிக கவரேஜ் கூட கொடுக்கும். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட் லேயர் வந்து கொஞ்சம் லேஸாக இருந்தால் கூட இது வந்து கொஞ்சம் அடிஷ்னல் கவரேஜ் வந்து கொடுக்கும். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா ஹெவியாக வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து தின் லேயராக பவுடர் வச்சா கூட போதும். எனக்கு ஆயிலி ஸ்கின், ஸோ நான் வந்து நிறைய பவுடர் வந்து லோட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நேரம் கழித்து ஆயிலெலாம் ஊஸ் அவுட் ஆனதுக்கப்புறமா வந்து ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி இருக்கும், ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும். பேஸ் மேக்கப் முடிஞ்சது. இனிமேல் நம்ம ஐ மேக்கப்புக்கு போகலாம். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து ஏடிஎஸோட ஜெல் ஐலைனர் வந்து எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து ப்ரௌன் கலர். மேக்கப்பில் எனக்கு வந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைப்பேன் அப்படின்னா என்னோடய ஒப்பீனியன் படி எனக்கு வந்து ஐப்ரோஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எந்த ஒரு ஹெவியாக மேக்கப் போடாட்டியும் கூட ஐப்ரோஸ் அண்ட் லிப்ஸ்டிக் ஃபில் பண்ணாலே போதும், ஒரு சூப்பரான லுக் நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதனால் எப்போதுமே நான் வந்து ஐப்ரோஸை வந்து ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பேன். ஸோ இப்போ இந்த ஐப்ரோஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு தனியாக டுட்டோரியலே போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு லைட்டாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து கீழே லைன் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா மேலே லைன் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு அவுட்லைன் மாதிரி கிடச்சிரும். ஸோ நம்ம இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரஷில் ரிமைனிங் என்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ரஷ்ஷை அப்படியே வெர்டிக்கலாக பிடிச்சி அப்வர்ட்ஸில் வந்து ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் பார்க்குறதுக்கு நேச்சுரல் ஹேர் லைனே வந்து ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக நான் வந்து ஒன் சைடு வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இன்னொரு சைடையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நான் வந்து கீழே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கீழே ஒரு லைன் போட்டுக்கிறேன். அண்ட் ஐப்ரோஸோட மேலேயும் நான் வந்து லைன் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு வந்து ஒரு அவுட்லைன் வந்து கிடச்சிரும். இந்த அவுட்லைனுக்கு உள்ளே நான் வந்துட்டு ப்ராடக்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணணும். பிளெண்டிங் தான் ரொம்ப முக்கியம். நல்லா வந்து பிளெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி ப்ரஷ்ஷில் வந்து என்ன ப்ராடக்ட் மீதி இருக்கோ
அதை வந்து அப்படியே வச்சுட்டு ப்ரஷ்ஷை வெர்டிக்கலாக பிடிச்சி ஃப்ரண்ட்டில் வந்து அப்வர்ட்ஸில் ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கிறேன். முன்னாடி வந்து ப்ராடக்ட் வந்து கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, லைட்டாக தான் இருக்கணும், பின்னாடி தான் அதிகமாக இருக்கணும். இன்றைக்கி ஐலைனர் காஜல் ரெண்டுத்துக்குமே நான் வந்து இந்த ப்ளம் நேச்சர் ஸ்டுடியோவோட காஜல் தான் வந்து எடுத்திருக்கேன். இதை வச்சுட்டு என்னுடைய அப்பர் லேஷஸில் வந்துட்டு ஐலைனர் மாதிரி நான் இதையே வந்து போட்டுக்கிறேன். விங்லாம் நான் இன்றைக்கி வந்துட்டு போட போகிறது கிடையாது, ஜஸ்ட் சும்மா வந்து ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி போட்டுக்கிறேன். என்னோடய இன்னொரு ஐஸ்லையும் நான் அதே மாதிரி வந்து போட்டுக்கிறேன். இப்போது சேம் காஜலை வச்சு நான் வந்து என்னுடைய வாட்டர் லைன்லேயும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் லோவர் லேஷ் லைன்லேயும் கூட நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா வந்து கொஞ்சம் போல்டு லுக்காக இருக்கட்டும் அப்படின்னு தான் இந்த மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம விங் போட போகிறது கிடையாது. ஸோ நான் ஐ வந்து கொஞ்சம் போல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் நான் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய ஐலைனர் அண்ட் காஜல் வச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணலாம். மஸ்காராக்கு நான் வந்துட்டு மேப்ளின் ஹைப்பர்கல் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த மஸ்காரா வச்சு என்னுடைய அப்பர் லேஷஸை வந்து நான் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சூப்பரான மஸ்காரா, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மஸ்காரா. நல்லா வந்து வால்யூம் இருக்கிற மாதிரி காட்டும் அண்ட் லென்த்தன் பண்ணி காட்டும். ஸோ அதே மாதிரி என்னுடைய இன்னொரு லேஷஸ்லேயும் நான் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் எப்போதுமே லோவர் லேஷஸில் அப்ளை பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அப்பர் லேஷஸ் பண்ண உடனே கையோடைய வந்து லோவர் லேஷஸையும் வந்து அப்ளை பண்ணிடுங்க. நானும் என்னுடைய 2 லோவர் லேஷஸ்லேயும் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய ஐ மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு செம்ம போல்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக்கு நான் வந்துட்டு L18 கலர் பாப்ஸோட மேட் லிப்ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்துட்டு ரோஸ் டே. என்னுடைய ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகும் அப்படின்றனால இந்த ஷேட் வந்து எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு நியூட் கலர் பிடிக்கும்னா நீங்கள் அதை கூட ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி போல்டு கலரே கூட ஃபிங்கர்ஸ்லேயே எடுத்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி நம்ம வந்து லைட் கலராக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் சேம் லிப்ஸ்டிக்கே வந்து கொஞ்சமாக என்னுடைய ஃபிங்கர்ஸில் வந்து எடுத்துகிட்டு என்னுடைய சீக்ஸில் வந்து டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இதுதான் நம்ம வந்து ப்ளஷ்ஷாக வந்து போட போகிறோம். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிங்க் கலர், நல்ல சூப்பரான ஒரு ப்ளஷ் வந்து ஒரு இன்னர் க்ளோ வந்து கொடுத்த மாதிரி இருக்கும், ஒரு பிங்கிஷ் க்ளோ உள்ளேருந்து கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்னுடைய 2 சீக்ஸ்லேயும் நான் வந்துட்டு இதே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக என்னோடய நோஸ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹைலைட்டருக்கு நான் வந்துட்டு மேப்ளின் மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இதையுமே வந்து என்னுடைய ஃபிங்கர்ஸில் எடுத்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் இதோட அப்ளை பண்ண கிளிப் வந்து மிஸ் ஆகிட்டு நான் வந்து அகைன் 2வது தான் இதை வந்து ரீஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஹைலைட்டர் போட்ட மாதிரி இருக்கும், பட் உங்களுக்கு காட்டணுமே அப்படின்னு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னுடைய ஃபோர் ஹெட்டில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா என்னுடைய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். சின்னில் அப்ளை பண்ணுறேன், கியூபிட்ஸ் போல் அப்ளை பண்ணேன், அண்ட் ப்ரோ போன்ஸில் அப்ளை பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய சீக்ஸோட ஹை பாயிண்ட்ஸ் 2 சைட்லையும் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னர் கார்னர்லேயும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய ஃபேஸ் மேக்கப் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இன்னும் ஹேர் ஸ்டைல் அண்ட் ஜுவல்லரி போட வேண்டியதான். ஸோ இதுதான் ஃபைனல் ஃபினிஷ்டு லுக். ஹேர் ஸ்டைலுக்கு நான் வந்துட்டு பெருசாக எதுவுமே பண்ணல, சைட் பார்ட்டிஷன் எடுத்து ட்விஸ்ட் பண்ணி வந்துட்டு ஒரு பஃப் மாதிரி வந்து வச்சுருக்கேன். இந்த ஹேர் ஸ்டைல் டியூட்டோரியல் ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் இருக்குது, அதோட லிங்க்கையும் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜுவல்லரிக்கு வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி தான் நான் வந்து போட்டிருக்கேன். போல்ட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணனால நம்ம மேக்கப் வந்து ஹெவி மேக்கப் மாதிரி தெரியும், பட் நம்ம வந்து ஹெவி மேக்கப் போடலை, பிகாஸ் ஒன்லி ஃபவுண்டேஷன் மட்டும் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். இதே வந்து நீங்கள் வந்து நியூ லிப்ஸ்டிக் கூட பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மேக்கப் வந்து இன்னும் சட்டிலாக வந்து தெரியும். இந்த மேக்கப் லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் see you all in the next video. Until then, bye bye, take care.